ஸோ இப்போ அது மக்கள் நம்ம எங்கே இருந்தாலும் என்னவா இருந்தாலும் மக்கள் ரசனையை பார்த்து தான் நம்ம ஓடணும். அவங்க ரசனைக்கு என்னவோ அதுதான் நம்ம படம் பண்ணணும். இப்போ என் ரசனைக்கு நான் படம் பண்ணேன்னா மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஸோ அப்போ அந்தளவுக்கு அவங்களது இம்ப்ரூவ் ஆகிருக்கும்போது இப்போ அவங்களுக்கு காம்படிட் பண்ணி நம்ம வந்து படம் பண்ணணும். ஸோ அப்படின்னும்போது பெரிய ரெவல்யூஷன் வந்து டோட்டலாக இந்தியன் இண்டஸ்ட்ரியில் வேர்ல்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. ஒரு ஃபிலிம்னு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம் போய் இப்போ அப்படியே அங்கேருந்து டிஜிட்டல் மாறி அப்போ இந்த ஃபிலிம்னு வரும்போது இப்போ நமக்கு என்ன வரணுன்னாக்கா அங்கே எடுக்கும் போதே எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ணணும். இப்படி தான் இப்படி தான்னு. ஸோ நம்ம வந்து பிரிண்டிங் லெவல் என்னவா வரும்ன்றதை கெஸ் பண்ணி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இப்போ டிஜிட்டல் வந்தபோது அது டோட்டலாக ஈஸி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு எடுத்துக்கலாம், அங்கே போய் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அதான் நீங்கள் போய் சில டைரக்டர் நிறைய பேர் போஸ்ட்டில் பார்த்துக்கிறேன் ஒரு டைரக்டர் வந்து கேட்டாங்கன்னா, சார் அது வந்து சார் பிரச்சனை இல்லை, அது பண்ணிக்கலாம் சார் அப்படின்வாங்க. அது இட்ஸ் நாட் தேட். நம்ம வந்து அது ஒரு ஜஸ்ட் டூல். டிஐ பொறுத்த வரைக்கும் நான் என்னவா அது ஒரு டூல், அவ்வளோதான். நீங்கள் எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவ் எல்லாத்தையும் நீங்கள் அங்கே பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். தவிர அதை நம்பியே ஒரு படம் பண்ணணுன்றது அது சரியாக இருக்காதுன்ற என்னுடைய நம்பிக்கை. அது தெரியாது.